இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அகிலா, எம்புட்டு தடவை ஃபோன் பண்றது, ஏன் போனை எடுக்க மாட்டீங்க? கொஞ்சம் வேலையா இருக்க. என்ன விஷயம்னு சொல்லு. நேத்து நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? என்ன சொன்ன? என்ன இப்படி கேக்குறிய? நாளைக்கு கண்மணி ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, 2 பேருமே வரணும்னு சொல்லிருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஆமா, ஞாபகம் இருக்கு. எப்ப வரிய? ஐயோ, என்னால இப்ப வர முடியாது அகிலா. என்ன இப்படி சொல்றீங்க? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, ஸ்கூல்ல அம்மா அப்பா 2 பேருமே வரணும்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல சேர்த்தப்போ நீங்க வந்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் போயிட்டு இருக்கேன். அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். எல்லா தடவையும் நீங்க இதையத்தான் சொல்றீங்க, என்னையத்தான் கேள்வி கேக்குறாங்க. நானும் எம்பட்டு நாள் தாங்க சமாளிக்கிறது? ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் ஒரு பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. எனக்கு புரியுது அகிலா, இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் சமாளி. ஏங்க, ஒரு நாள் வந்துட்டு போறதுல என்னங்க ஆயிட போகுது? நீங்க முகத்தை மட்டும் காட்டிட்டு போயிட்டீங்கன்னா திரும்ப அம்மா அப்பாவோடதே வரணும்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு தடவை வாங்க. சொல்றத புரிஞ்சுக்கோ அகிலா, நானே இங்க நிறைய பிரச்சனையில இருக்கேன். கொஞ்ச நாளாவே நானும் பாத்துட்டு தாங்க இருக்கேன். நீங்க ஏதோ டென்ஷனாவே இருக்கீங்க, சரியா ஏதோ சொல்றதும் இல்ல. அப்படி என்னத்தான் பிரச்சனை உங்களுக்கு? அது எல்லாத்தையும் நான் நேர்ல பார்க்கும்போது சொல்றேன். அதுக்குத்தான் நானும் நாளைக்கு வாங்கன்றேன். நேர்ல எல்லாம் வர முடியாது அகிலா, நான் இன்னொரு நாள் வரேன். நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். ஹலோ ஹலோ, ஏங்க ஹலோ, கட் பண்ணிட்டா. நாளைக்கு ஒரு நாள் வந்துட்டு போறதுல அப்படி என்ன சிரமம் இருக்க போது அவங்களுக்கு? இப்பெல்லாம் வீட்டு பக்கம் வர சொன்னாலே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்னவா இருக்கும், ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. ஆட்டோ ஆட்டோ. டேய் மாப்ள, என்னையா? ஆட்டோ ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. ஏய் நிப்பாட்டுங்க. ஆட்டோ நிப்பாட்டியா? என்னையா? ஐயோ, சட்டையை பார்த்தா மாட்டிப்போமே, என்ன பண்றது? மாப்ள, உன் சட்டை எடுத்து கொடு. எதுக்கியா? நீ போட்டிருக்க சட்டை நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கியா? கொஞ்ச நேரத்துல நாராயிரும். அது அப்புறமா சொல்றேன், சட்டை எடுத்து கொடு. இந்தயா மாப்ள. மாப்ள, இப்ப வண்டி அடியா, அங்க பேசஞ்சர் நிக்குது பாரு. சரிதான். இங்க பாரு மீனாட்சி, அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் அதை திருடலன்னு. ஆமா, இவர் பெரிய காந்திபுரத்துல வாழ்ந்தவரு, இவர் சொன்னா நாங்க நம்பிடணும். நீ எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருடந்த. ஏய், நாங்க தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல நாங்க திருடலன்னு. நாங்கெல்லாம் அடுத்தவங்க காசு 1 ரூபா கூட எடுத்தது கிடையாது. ஆமா, நீ யோகியன்தான். ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லிட்டாங்க, போவியா? ஏய் இங்காரு, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் யோக்கியம்தான். நான் திருடல. அத நீ சொல்லக்கூடாது, போலீஸ் தான் சொல்லணும். ஏய், என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. பின்ன உன்கிட்டயே நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க சொல்றியா? நீ எல்லாம் நெசமா படிச்சுதான் பாஸ் பண்ணியா? ஏய், நான் என்ன ஒன்னே மாதிரி நினைச்சியா? நான் கோல்டு மெடலிஸ்ட். ஆமாமா, பெரிய பெருமை தான். ஆனா என்ன பண்ண, அதுக்கேத்த அறிவு இல்லையே. ஒருத்தன் ஒண்ணு சொன்னான்னா என்ன ஏதுன்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேக்குறியா? உன்னை மாதிரி திருட்டு பைய சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? ஏய், நான் தான் சொல்லிட்டு இருக்கோம்ல நான் திருடலன்னு. திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தா எப்படி? வேலை பார்த்த கம்பெனில இருந்து கஸ்டமர் கட்டின 10 லட்சம் ரூபாய கையாடல் பண்ணிருக்கான். அந்த பணத்தை கொண்டு போய் இல்லீகலா சூதாடி தோத்துருக்கான். கம்பெனிக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நாங்களும் புடிச்சிட்டு வந்து நல்லா அடிய போட்டோம். அப்போ வெளியே எப்படி? அவனோட அப்பத்தா வந்து அவன் திருடின 10 லட்சம் ரூபாய அவனுக்கு பதிலா 30 நாளுக்குள்ள நானே கொடுத்துறேன்னு உத்தரவாதம் கொடுத்திருக்கு. அது வரைக்கும் அவன் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டுட்டு இருக்கான். என்ன சார், அந்த சூதாடி பணத்தை கொடுத்துருவானா? கேட்டதுக்கு அப்படிதான் சொன்னான். அவன் தம்பிக்கு கல்யாணம் போல.
வரப்போற பொண்ணுகிட்ட இருந்து நகை பணம் எல்லாம் வாங்கி இந்த காசை கட்டுற ஐடியால இருக்காங்க. சூப்பர் குடும்பம் சார். இவன் திருடுனதுக்கு இன்னொரு குடும்பம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை கல்யாணம்ன்ற பேர்ல வாங்கி கொடுக்கறாங்களா? இந்த வீட்டுக்கு எந்த பொண்ணு வந்து கஷ்டப்பட போறாளோ? அப்பதா 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 டேய் ஜீவா, என்னடா என்னாச்சு? என்ன அப்பதா எங்க? ஏன்டா அப்படி கோவப்படுற? அப்பதா எங்கம்மா? ஐயாவ போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பொலன்னு பொளந்திருக்காங்க. நம்ம அப்பத்தா தான் ஐயாவை பேசி வெளியே கொண்டு வந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல 30 நாளைக்குள்ள பணத்தை கட்டுறேன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. எப்படி அப்பதா? ஏற்கனவே வீட்டை அடக்க வச்சு மனம் கொடுத்தாச்சுன்னு இப்போ அதான் மனம் அடை வைக்கிறீங்களா? என்ன பாக்குறீங்க? பொண்ணு பார்க்க போயிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு திரும்ப வந்தீங்க. ஆனா திரும்பவும் அதே வீட்டுல பொண்ணு எடுக்கும் போதே அப்பவே ஏதோ தப்பா இருக்கேன்னு யோசிச்சேன். இப்பதானே தெரியுது. உங்க செல்ல பேரனை காப்பாத்த மனோவை பகடக்காய் ஆக்கியிருக்கீங்க. அந்த குடும்பத்தில இருந்து பணத்தை வாங்கி இவன் திருடின காசை கொடுக்க போறீங்க, அதானே? என்ன நான் என்னென்னமோ சொல்ற அம்மா? என்னம்மா இதெல்லாம் உண்மையா? மா இதெல்லாம் உனக்கு தெரியுமாமா? டேய் ஜீவா, விடியா, வீணா கோவப்படாதயா. உள்ள போயா, உள்ள போ. அப்போ இது எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, சொல்லுமா. என்ன மருமவளே, உன் புள்ள அவன் ரவுடித்தனத்தை வீட்டுக்குள்ளே வந்து காட்டுறானா? அப்பதா ஏதோ அப்பதா ரவுடித்தனம். ஒரு குடும்பத்தை ஏமாத்தி நகையும் பணத்தையும் வாங்குறீங்களே, அதுக்கு பேர் தான் ரவுடித்தனம். வாயமோடே, நாங்க என்ன செஞ்சா உனக்கு என்னடா? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு பேசாம போ. அப்பதா அப்படிலாம் சும்மா போக முடியாது. ஜீவா, கொஞ்சம் அமைதியா இருயா. மா அந்த குடும்பம் பாவம்மா. அவங்களே கஷ்டத்துல இருக்கவங்க, அவங்கள போய் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் மனோக்கு தெரிஞ்சா அவனே வேண்டான்னு சொல்லிடுவான். இந்த குடும்பத்திலே இருந்துட்டு மனோ வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எலே நிறுத்து போதும்.